தகப்பனே, உம்முடைய உயிர்த்தெழுதலுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய குமாரனை நீங்கள் உயிர்த்தெழச் செய்து இன்றைக்கு உம்முடைய வலது பார்சத்திலே அவர் எங்களுக்காய் பரிந்து பேச வைத்ததுக்காய் நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் பரிந்து பேசுகிறபடியால் முற்று முடிய எங்களை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ரட்சிப்பு முழுவதும் ஆண்டவரை திரியேக தேவனே உண்மைத்தான் தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறியும் போது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரை, இந்த ரட்சிப்பை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருந்தால் அந்த ரட்சிப்பை இழந்து போயிருப்போம். ஆனால் நீர் உம்முடைய கரத்திலே அந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறீர். மரண பரியந்தம், அதாவது மரித்து உயிர்த்தெழுந்து உம்முடைய சமூகத்துக்கு வரும் வரைக்கும் நீங்க எங்களை வழிநடத்த போறதற்காய் நன்றி. இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியான தேவன் எங்கள் மத்தியிலே நீங்க வந்திருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமையினாலே எங்களை இங்கே சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. எல்லாரும் நாம சொல்லுவோமா? ஓகே. அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சில காரியங்களை பேச நான் வாங்கிக்கிறேன். Aujourd'hui, nous allons parler concernant la résurrection de notre Seigneur Jésus-Christ. அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் முன்பாக அந்த உயிர்த்தெழுதலினால் வருகிற ஒரு 5-6 நன்மைகளை சும்மா நான் சொல்றேன். Avant de parler de cette journée de résurrection, je vais dire les 5 points en fait qu'il y a comme bienfait concernant la résurrection de Jésus-Christ. முதலாவது, அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் தான் அவரை நாங்கள் தேவகுமார் அல்லது தேவன் என்று நாங்கள் நிரூபிக்கக்கூடியதா இருக்கிறது. Du fait de cette résurrection, aujourd'hui on peut témoigner qu'il est fils de Dieu. பாவ மன்னிப்பின் நிச்சயம் அந்த உயிர்த்தெழுதலிலே தான் தங்கி இருக்கிறது. Nous avons eu la certitude qu'il a pardonné nos péchés et cela se fait en sa résurrection. மூன்றாவது, நாங்கள் நீதிமான் ஆக்கப்படுகிறதும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே தான் தங்கி இருக்கிறது. Troisièmement, grâce à cette résurrection, nous sommes aujourd'hui justifiés. மரண பயணத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிறதும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே தான் தங்கி இருக்கிறது. Et aujourd'hui nous sommes libérés de la crainte de la mort grâce à sa résurrection. நாங்கள் உயிர்த்தெழுவோம் என்ற நிச்சயமும் அந்த உயிர்த்தெழுதலிலே தான் தங்கி இருக்கிறது. Et un jour nous mourirons aussi et nous serons à nouveau dans la transfiguration ressuscités parce que nous avons vu que Jésus est ressuscité. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதும் அந்த உயிர்த்தெழுதலிலே தான் தங்கி இருக்கிறது. Et le fait également que nous avons reçu le Saint-Esprit se fait également parce que Jésus est ressuscité d'entre les morts. அதெல்லாம் விட நாங்கள் முற்றுமுடிய ரட்சிப்போங்கிறதும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே தான் தங்கி இருக்கிறது. ஏன்னா அவர் பிரதான ஆசாரியராய் தொடர்ந்து எங்களுக்கு பரிந்து பேசுகிறார். Et par-dessus tout, le fait de la résurrection de Jésus-Christ, grâce à cela, nous savons qu'aujourd'hui il est le sacrificateur qui est élevé parmi nous. ஆகவே 5-6 காரியத்தை நான் சொன்னேன். Et donc je viens de énumérer 5 ou 6 bienfaits grâce à la résurrection. அதை விரிச்சு பேசலாம். On pourra encore détailler davantage. அதுக்கு முன்பாக, mais avant cela, இந்த நான் சொன்னேன் கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம் அல்லது சப்ஸ்டன்ஸ் ஆண்டவராகிய, அதாவது இயேசு யெகோவா தேவன். Jésus donc c'est Jéhovah Dieu. Voici l'essence au fait de la christianité. சுருக்கமா திரும்ப சொல்றேன், சுருக்கமா நாங்க கிறிஸ்தவம் என்னன்னு கேட்டா இயேசு யெகோவா தேவன். Qu'est-ce que la chrétienté? C'est que Jésus est Jéhovah Dieu. Voilà comment est-ce qu'on peut résumer. இங்க முந்தி சொல்லிக்க அநேக புல்பிட்ல முன்னால நீங்க எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இயேசுவே ஆண்டவர். Jésus est sauveur, Jésus est Dieu. On peut voir à plusieurs reprises que cela est écrit sur scène dans plusieurs endroits où ils font les louanges. Okay. கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு என்னன்னு கேட்டா இந்த உயிர்த்தெழுதல். Quelle est la colonne vertébrale donc de la chrétienté? C'est également la résurrection. பொதுவா உபதேசங்களை பிரசங்கிக்கிறது ரொம்ப கடினம் சபைகளிலே. C'est compliqué d'enseigner la doctrine dans les églises. நாங்கள் எப்போதும் எங்களுக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன்னே கிறிஸ்தவத்திலே சிறு வயதிலிருந்து எங்களை பழக்கிட்டாங்க. Parce que nous avons été habitués, on nous a habitués à entendre quelles seront les bénédictions qu'on aura dans la vie chrétienne. C'est donc nos attentes. அப்படி வருகிறது தவறுன்னு நான் சொல்லல. Je ne dis pas que cela est mauvais d'avoir cette attente. அதுதான் பிரதானமா நீங்க பாப்பீங்களா இருந்தா உங்களுக்கு பிரசங்கம் பண்றது எனக்கு ரொம்ப கடினம். Mais si vous vous attendez à cela de façon principale, alors ce sera compliqué à moi, dit le pasteur, de vous enseigner sur la parole. நான் பைபிளையும் புத்தகங்களை படித்ததிலே உபதேசமும் பரிசுத்தமும் தான் மிக முக்கியம். இதுதான் என்னுடைய
கணிப்பு. L'enseignement et la sainteté, voici les deux points les plus importants que je retirerai d'après la lecture de la Bible et la lecture des livres, dit le pasteur. இப்பொழுது ஒரு சில உதாரணம் சொல்றேன். இது கிறிஸ்தவத்துல முதுகெலும்பு இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல். Donc je vous dis et je vais vous détailler pourquoi est-ce que la colonne vertébrale de la chrétienté, c'est la résurrection. அவமானப்படுத்தான்னு சொல்லி பைபிளையும் அவன் கரைச்சி குடிச்சிட்டான், குர்ஆனையும் அவன் கரைச்சி குடிச்சிட்டான். C'était quelqu'un donc de croyant, donc qui est musulman. Il a également lu le Coran, mais aussi la Bible pour pouvoir comparer les choses. Et pour lui, c'est la religion donc islamique qui est véritable. Ok, இப்போ நான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்துக்குள்ள போகாட்டி சில சாட்சிகளை சொல்ல நான் விரும்புகிறேன். Aujourd'hui, même si je ne vais pas faire beaucoup de prédications et aller dans l'enseignement, je voudrais raconter des témoignages devant vous. என்னன்னா கிறிஸ்தவத்துல உயிர்த்தெழுதல் மிக 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 முக்கியம். Dans le christianisme, la résurrection est une chose fondamentale qui est très importante que nous devons savoir et comprendre. ஆகவே இவர் மிக படித்தவர். Donc c'est un homme qui a beaucoup étudié. இப்பொழுது ஒரு இவர் பல கிறிஸ்தவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறாரு. Et donc il s'est moqué et voulu rendre la honte parmi plusieurs chrétiens. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சாட்சி சொல்றாரு. Mais cet homme même a été sauvé un jour et un jour il a raconté, il a fait un témoignage. அவர் சொல்றாரு தான் முஸ்லிமா இருக்கப்போது கண்ட ஒரு காரியம், உலகத்திலேயே பைபிள் தெரியாத ஒரு ஜாதினா அது இந்த சபையில் இருக்கிற கிறிஸ்தவர். Il a dit, moi qui ne connaissais pas la Bible, mais ensuite j'ai étudié la Bible, et je peux dire que dans le monde entier, s'il y a des gens en fait qui sont confus, on peut se moquer d'eux, ce sont les chrétiens, parce qu'ils ne connaissent pas véritablement ce que dit la Bible. Alors écoutez un peu quelle sera l'attention de ces personnes chrétiennes qui ont écouté son témoignage. Il n'a pas dit cette parole pour rendre confus les chrétiens, parce qu'il l'a dit une fois qu'il a été sauvé. என்னன்னு கேட்டா தான் சந்தித்த ஒருவன் தன்னும் அதுக்கு பதில் சொல்லல. ஆகவே தான் இந்த கிறிஸ்துவை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். Avant d'avoir le salut, il a expliqué pourquoi il a dit cela, parce qu'il a demandé à des chrétiens que veut dire la Trinité, et il n'y en a pas un qui a donné une explication correcte de façon à ce qu'ils puissent comprendre. ஒரு வசனம் ஞாபகம் வருது. Je vais vous montrer un verset. 1 பேதுரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. போன நாங்கள் வாசிச்சோம், நான் திரும்ப ஒரு கால வாசிப்போம். 1 Pierre 3:15. 3:15. 1 பேதுரு 3:15. Mais sanctifiez dans vos cœurs le Seigneur Dieu, étant toujours prêt à vous défendre avec douceur et respect devant quiconque vous demande raison de l'espérance qui est en vous. Et ayez une bonne conscience. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். விளங்குதா இது? Est-ce que vous comprenez ce verset? விளங்குதா? உங்கள்கிட்ட யாராவது வந்து கிறிஸ்துவத்தை பற்றி கேட்டா நீங்க சாந்தத்தோடு வணக்கத்தோடு அதுக்கு உத்தரவு சொல்ல உங்களால கூடுமா இருக்கணும். Si quelqu'un vous parle donc de christianisme, il faut que vous soyez prêt à le défendre. Donc il va falloir que vous ayez la connaissance et que vous soyez capable d'en parler. ஆகவே நபிஷ் கோரேஷுடைய வார்த்தையில ஒருவன் தன்னும் அவரை ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவனை அவன் சந்திக்கல. Et donc cet homme musulman n'a pas rencontré une personne qui puisse parler donc du christianisme de façon à défendre les propos. அவன் டேவிட் ஹுட்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனோட பேச முற்படும் பொழுது, et quand un jour il s'est apprêté donc à parler avec un chrétien, அவன் இவனை சேலஞ்ச் பண்ணான். il lui a lancé un défi. முதலாவது நபி குறைஷ் சொன்னாரு தங்களுடைய குர்ஆன் தான் நம்பப்படக்கூடியது, பைபிள் நம்பப்படக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்றார். Ce certain Nabi a dit donc c'est le Coran aujourd'hui donc qui est fidèle, qui est vrai et non la Bible, a-t-il lancé comme défi. உண்மைப்படி இந்த பழைய டாக்குமெண்ட், இந்த பைபிளா இருக்கட்டும் குர்ஆனா இருக்கட்டும், எவ்வளவு மூலப்பிரதி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது நம்பத்தக்கதுன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. Et donc les personnes ont dit il faut certains historiques
il faut certains appuis, il faut certains textes sur ces deux livres pour pouvoir en parler de façon radicale, à soulever l'historique de ces livres. முதலாவது நாமிஷ் குரேஷ் நம்பினாரு தன்னுடைய குர்ஆன் தான் மற்ற எல்லாத்தை விட மூலப்பிரதியிலிருந்து எடுத்த பிரதிகள் அதிகமாக இருக்கு. Donc ce certain Nabil a dit que c'est le Coran qui a été écrit en premier. Il y a beaucoup de textes, beaucoup de témoignages qui disent que ces écrits sont véritables. முதல் டேவிட் ரூட் எல்லா பழைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காட்டி இல்ல குர்ஆனை விட எத்தனையோ மடங்கு பைபிள் ஒரிஜினல் இருந்து காப்பி பண்ணின பைபிள் பிரதிகள் அதிகமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்க. L'autre homme, David, le chrétien, a dit non, je peux te montrer, justifier qu'il y a beaucoup d'autres écrits qui sont beaucoup plus vieux que le Coran pour montrer et pour justifier que la Bible est plus vieille et c'est elle qui est véritable. நபி குரேஷ் முதல்ல அதிர்ந்து போனான். Et donc pour la première fois, ce certain Nabil a été étonné de la justification qu'a donnée ce David. Il a compris à ce moment-là que ce qu'il a cru est donc faux. இப்ப டேவிட் சொன்னாரு நீ அப்ப இவர் யாரு குரேஷ் சொன்னாரு நான் அந்த உயிர்த்தெழுதலை நம்பல. Mais cet homme musulman a dit je ne crois pas en la résurrection. அப்ப இவன் சொன்னா நீ படிச்சு பார். Et lui a répondu à toi de lire les écrits. ஆகவே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல வருடக்கணக்கா அவன் அதை வாசிச்சு ஆராய்ச்சி பார்த்தான். Il n'a pas eu besoin de jours pour lire. Il lui a fallu plusieurs années pour lire et comprendre ce que disait la Bible. ஏதாவது முரண்பாடு இருக்கும்னு யோசிச்சு சுத்தி ஒரு வருஷமா இந்த நாலு சுவிசேஷமும் அப்போஸ்தலரையும் படிச்சு கொண்டே இருக்கிறான். Il a lu et a répété la lecture concernant les évangiles et le livre des actes pour voir s'il y avait des contradictions, s'il y avait des erreurs. ஆனா கடைசியா அவனுக்கு தெரிய வந்திருக்கு இந்த உயிர்த்தெழுதலை மறுதலிக்க முடியாது. Et au final il a compris que lui-même ne peut pas renier cette résurrection. அவனுடைய ரட்சிப்புக்கு அதுதான் காரணமா அமைஞ்சது. Et c'est pour cela et grâce à cela qu'un jour dans sa vie il fut sauvé. அவன் ஒருவன் எவ்வளவோ லட்சக்கணக்கான முஸ்லிமுக்கு பெரிய ஒரு சாட்சியா வாழ்ந்தான். Et cet homme donc a été pour des milliers de musulmans un témoignage pour annoncer que Jésus est véritable. ஏன்னா ஒரு முஸ்லிம் இயேசுநாதர் உயிர்த்தெழுது உண்மையா இருந்தால் அவர் கடவுளா தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. Parce que cet homme a dit, et lui même étant musulman, si un homme est mort et qu'il est ressuscité, il est certain que cet homme est Dieu. இன்னொரு சின்ன சாட்சி சொல்லிட்டு போறேன். Je vais vous donner un autre témoignage. அந்த பேர் எனக்கு சரியா தெரியல, இங்கிலீஷ் ஆர்னு நினைக்கிறேன். Je me rappelle pas exactement du nom de la personne. அவர் ஒரு லாயர். C'est un avocat. அவரும் இன்னும் ஒரு சயின்டிஸ்டும் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்காங்க. Donc cet avocat et un scientifique voyagent ensemble dans un train. சில வேளை இந்த கதையில சில காரியங்கள் நான் சரியா தெளிவாக கணக்காக முன்னுக்கு கேட்டது படிச்சது, சில வேளை சில பிரச்சனை இருந்தா நான் சொல்ற காரியம் உண்மை. Peut-être que je me trompe à quelques détails près, mais j'ai lu cette histoire et donc je vais vous la raconter avec mon souvenir. அப்ப இந்த சயின்டிஸ்ட் அந்த இங்கிலீஷ் ரெண்டு பேருமே அசுவிசுவாசிகள். Et donc ces deux personnes qui voyagent donc ne sont pas croyants, sont athées. இந்த இங்கிலீஷார் இல்ல அந்த அவருக்கு இந்த சயின்ஸ் சொல்றாரு இப்படி பாவம் இந்த கிறிஸ்தவர்களை எல்லாரும் ஏமாத்தி ஒரு கடவுள் இருக்குன்னு ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு நான் கட்ட இருக்கேன். Et donc le scientifique dit il y a beaucoup de chrétiens qui disent que Jésus est Dieu et qui le suivent, mais cela est faux, donc je vais faire des recherches et je vais prouver que Jésus n'est pas Dieu. அப்ப அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு இது நடந்த உண்மை. சயின்ஸ் சொல்றாரு நீ இயேசுநாதர் உயிர்த்தெழுதலைன்னு ப்ரூவ் பண்ணா காணும், நீ ஒரு லாயர் தானே, அதை படிச்சு அதுல இருக்கிற பிள்ளைகளை கண்டுபிடிச்சு இந்த நாலு சுவிசேஷம் சொல்றது போல அதுல முரண்பாடு இருக்குது, இயேசு உயிர்த்தெழலைன்னு நீ சொல்லிட்டாலே போதும், கிறிஸ்தவத்தை நாங்க உலகெங்கும் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லி. Et donc le scientifique répond donc à l'avocat, si tu arrives à prouver que Jésus est mort et qu'il n'est pas ressuscité, alors tu pourras justifier au monde entier que Jésus n'est pas Dieu, mais il va falloir que tu prouves qu'il n'est pas ressuscité d'entre les morts. Toi qui es un avocat, essaye de prendre les bonnes mesures pour le dire. ஆகவே இங்கிலீஷார் அவர் லாயரா இருந்தபடினாலே அந்த நாலு சுவிசேஷத்தை வாசித்து ஒரு குறுக்கு விசாரணை செய்யற மாதிரி தானே குறுக்கு விசாரணை செய்து அது பிள்ளைன்னு கண்டுபிடிக்க அவர் படிக்க தொடங்கினார் பைபிள். Et donc cet avocat a lu donc les 4 évangiles, mais également le livre des Actes pour essayer de lire et de prouver lui-même. Il a essayé de créer lui-même différentes thèses et arguments pour essayer de prouver que Jésus n'est pas Dieu, qu'il n'est pas ressuscité. மாசக்கணக்காய் அவர் அதை ஆராய்ச்சி பண்ணினார். Il a fait des recherches pendant plusieurs mois. கடைசியாக ஒரு புத்தகம் எழுதினார், இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. Et au final, il a écrit un livre indiquant que la résurrection de Jésus est véritable. இன்னைக்கு அந்த புத்தகம் நீங்க வாங்கி வாசிக்கலாம். Encore aujourd'hui, ce livre est disponible et vous pouvez le lire. நான் என்ன சொல்ல வரேன், இந்த
கிறிஸ்தவத்தை நான் சொல்ல அந்த நபி குறைஷ் சொன்னது போல உலகத்திலேயே பைபிள் தெரியாத உபதேசம் தெரியாத ஜனங்கள் இங்கே சபையில் தான் இருக்காங்க. Comme a dit ce certain Nabil, l'homme musulman, le nombre de personnes qui ne connaissent pas la doctrine chrétienne aujourd'hui, ils sont assis dans les églises. நாங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்தோமா இந்த உயிர்த்தெழுதல் இவ்வளவு முக்கியம்? Est-ce qu'un jour nous avons réfléchi dans notre vie que la résurrection de Jésus est très importante? இந்த முதுகெலும்பு உயிர்த்தெழுதல். Parce que la colonne vertébrale de la chrétienté, c'est que Jésus est ressuscité. இயேசு உயிர்த்தெழாவிட்டால், parce que si Jésus n'est pas ressuscité, அவர் ஒரு சோக்ரட்டிஸாவோ அல்லது ஒரு புத்தராகவோ அல்லது ஒரு காந்தியாகவோ அல்லது ஒரு தத்துவஞானிகளில் ஒருவராகவும் தான் நம்ம கணக்கு போடலாமே ஒழிய அவரை தெய்வமாய் நாங்க கும்பிட முடியாது. Si Jésus n'est pas ressuscité d'entre les morts, aujourd'hui on peut dire que Jésus est un philosophe, est un grand docteur de la loi, que c'est une grande personne, un sage important, et on ne pourra pas dire qu'il est Dieu. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க எடுத்து பார்த்தா அவங்க உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. Dans le livre des Actes, et ces textes montrent que Jésus est ressuscité d'entre les morts, et il y en a qui le témoignent. இயேசுநாதர் இந்த உலகத்துல இருக்கும் போதே சொன்னார், நான் மரிப்பேன் ஆனா மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன். Bien qu'il soit vivant sur terre, Jésus a dit, je serai mort et je ressusciterai d'entre les morts. ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிப்போம். Nous allons prendre un ou deux versets. மத்தேயு 16:21. Matthieu 16:21. மத்தேயு 16:21. Matthieu 16, verset 21. Dès lors, Jésus commença à faire connaître à ses disciples qu'il fallait qu'il allât à Jérusalem, qu'il souffrit beaucoup de la part des anciens, des principaux sacrificateurs et des scribes, qu'il fut mis à mort et qu'il ressuscita le troisième jour. அதுமுதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். மார்க் 9:9-10. Marc 9, versets 9 et 10. Comme ils descendaient de la montagne, Jésus leur recommanda de ne dire à personne ce qu'ils avaient vu, jusqu'à ce que le Fils de l'homme fut ressuscité des morts. Ils retinrent cette parole, et se demandant entre eux ce que c'est que ressusciter des morts. மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர்கள் அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு மார்க் 10:33-34. Marc 10:33-34. Voici, nous montons à Jérusalem, et le Fils de l'homme sera livré aux principaux sacrificateurs et aux scribes. Ils le condamneront à mort et ils le livreront aux païens, qui se moqueront de lui, cracheront sur lui, le battront de verge et le feront mourir. Et 3 jours après, il ressuscitera. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர்கள் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆகவே அவர் உயிரோடு இருக்கைக்கு தெளிவா சொன்னார், நான் மரிப்பேன், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். Jésus en son vivant a dit clairement, donc un jour la mort arrivera ici sur terre et je ressusciterai le 3e jour. Okay. நாங்கள் இப்போ அவர் உயிர்த்தெழுந்தார் இல்லையான்னு பார்ப்போம். மத்தேயு 28 எடுத்துக்கொள்ளுங்க. Matthieu 28, nous allons voir si certainement il a été ressuscité d'entre les morts. 5:7. Versets 5 à 7. Mais l'ange prit la parole et dit aux femmes, pour vous ne craignez pas, car je sais que vous cherchez Jésus, qui a été crucifié. Il n'est point ici, il est ressuscité comme il l'avait dit. Venez, voyez le lieu où il était couché, et allez promptement dire à ses disciples qu'il est ressuscité des morts. Et voici, il vous précède en Galilée. C'est là que vous le verrez. Voici, je vous l'ai dit.
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். தேவதூதர் சொல்கிற சாட்சி மார்க் 16 Marc 16, donc là on vient de lire le témoignage qui a été fait par l'ange. Marc 16, versets 6 et 7. Il leur dit, ne vous épouvantez pas, vous cherchez Jésus de Nazareth, qui a été crucifié. Il est ressuscité, il n'est point ici. Voici le lieu où on l'avait mis. Mais allez dire à ses disciples et à Pierre qu'il vous précède en Galilée. C'est là que vous le verrez, comme il vous l'a dit. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். 24 லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. 5-6 வாசிப்போம். Luc 24, versets 5 et 6. Saisies de frayeur, elles baissèrent le visage contre terre, mais ils leur dirent, pourquoi cherchez-vous parmi les morts celui qui est vivant? Il n'est point ici, mais il est ressuscité. Souvenez-vous de quelle manière il vous a parlé lorsqu'il était encore en Galilée, et qu'il disait, il faut que le Fils de l'homme soit livré entre les mains des pécheurs, qu'il soit crucifié et qu'il ressuscite le 3e jour. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஓகே, அவர் உயிர்த்தெழுந்தார். பல இடங்களில் பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நாங்கள் ஒரு அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம். Actes chapitre 1. 3வது வசனத்தை வாசிப்போம். Verset 3. Après qu'il eut souffert, il leur apparut vivant et leur en donna plusieurs preuves, se montrant à eux pendant 40 jours et parlant des choses qui concernent le royaume de Dieu. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தேவன் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் இருந்தவர்களுக்கு தெளிவாக தான் உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறார். Dieu montre ici, on voit à ses apôtres, à ceux qui étaient déjà avec lui sur terre, qu'il est ressuscité d'entre les morts. ஏன்னு சொன்னால் அந்த உயிர்த்தெழுதலை நம்பாவிட்டால் இது ஒரு எல்லா மதத்தோட சேர்த்து ஒரு மதமா போயிடும். Pourquoi est-ce qu'il démontre, il justifie ainsi Jésus? Parce que s'il ne le fait pas, la chrétienté ressemble à toute autre religion. அதனால்தான் சுவிசேஷமா இருக்கட்டும், அப்போஸ்தலர் நடவடிக்கையா இருக்கட்டும், இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அந்த அளவுக்கு பேச வேண்டியிருக்கிறது. C'est pourquoi que ce soit les 4 évangiles dans la Bible, le livre des Actes, on voit qu'on parle de la résurrection, qu'on répète ce thème pour montrer que la résurrection de Jésus-Christ est véritable. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு வார்த்தை இருக்குது, சீஷர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தாங்க இயேசுநாதர் கடவுளும் இல்லை, கடவுள் ஒத்துக்கொள்றேன், ஆனால் எதுக்கு பலமா சாட்சி கொடுத்தாங்கன்னா இயேசுநாதர் உயிர்த்தெழுதலை குறித்து. Les disciples donc ont fortement donné le témoignage que Jésus est ressuscité d'entre les morts, et fortement parce qu'ils appuient que c'est véritable que Jésus est mort, mais qu'il est ressuscité d'entre les morts. இயேசுநாதர் ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு அல்ல உயிர்த்தெழுந்து காண்பித்தார். Ce n'est pas seulement 1 ou 2 personnes que Jésus a prouvé qu'il était ressuscité. பல பேருக்கு காண்பிக்கிறார். Mais à beaucoup de personnes, un grand nombre, il a montré qu'il est ressuscité. சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். Parce qu'il le montre aux disciples. 500 பேருக்கு காண்பிக்கிறார். Il le montre à 500 personnes. மகதலேனா மரியாளுக்கு காண்பிக்கிறார். Il le montre à Marie de Magdala. எல்லா பெண்களும் இருக்க காண்பிக்கிறார். Il y avait une multitude de femmes, il le montre aussi. 11 பேர் ரூம்ல இருக்க காண்பிக்கிறார். Quand les 11 personnes étaient dans la chambre haute, il l'a montré aussi. ஏன் இவ்வளவுக்கு காண்பிக்க வேண்டியிருக்குது? Pourquoi est-ce qu'il a témoigné vers autant de personnes? ஏன்னா நான் சொன்னேன், கிறிஸ்தவத்துல முதுகெலும்பு இயேசுநாதர் கடவுள்னு கூட இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? Parce que la colonne vertébrale de la chrétienté, ce n'est pas si Jésus est Dieu, mais est-ce qu'il a réellement ressuscité ou pas?
யாரும் நான் கடவுள்னு சொல்லலாம். Parce qu'aujourd'hui, n'importe qui, même dans d'autres religions, peut dire c'est moi Dieu, je suis le Dieu. இயேசுநாதர் நான் கடவுள்னு சொல்றார். Et donc Jésus également a dit je suis Dieu. இங்க பலர் அப்படி உங்களுக்கு தெரியும், பலர் அப்படி இந்து மதத்துல இருக்கட்டும் எந்த மதத்திலையும் நான் கடவுள்னு எத்தனை பேர் சொல்றாங்க. Que ce soit l'hindouisme ou encore plusieurs autres religions, on voit que certains disent que je suis Dieu. எப்படி நம்புறது? Comment est-ce qu'on peut le croire? ஒரே ஒரு வழி, எல்லாரும் போதிச்சாங்க, மரிச்சாங்க, அதோட முடிஞ்சது. இயேசு ஒருவர் தான் போதித்தார், சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு வேதம் சொல்லுகிறது. சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். Une seule solution. Beaucoup ont dit qu'ils sont Dieu. On peut regarder les religions. Ils ont prédit et un jour ils sont morts. Et leur histoire, on n'en parle plus. Sauf que Jésus a vécu sur terre. Et pendant son vivant, il a dit, je mourirai et je ressusciterai le 3e jour. Ainsi, comme il a dit, sa parole s'est réalisée. அவர் உயிர்த்தெழுதலை தான் எங்களுடைய ரட்சிப்பு தங்கி இருக்கு. C'est en sa résurrection que est fondé notre salut. நான் சொன்னது போல அவர் உயிர்த்தெழாவிட்டா பாவ மன்னிப்பு இல்ல. Parce que s'il n'est pas ressuscité, aujourd'hui nous n'avons pas le pardon de nos péchés. நீதிமான் ஆக்கப்பட முடியாது. Je ne pourrai pas donc devenir injuste. உயிர்த்தெழுதல் நிச்சயம் இல்ல. Je n'ai pas la certitude qu'un jour je ressusciterai. மரண பயத்தில் இருந்து விடுதலை அடைய முடியாது. Je ne pourrai pas donc être délivré de la crainte de la mort. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க முடியாது. Je n'aurai pas eu l'occasion de voir le Saint-Esprit dans ma vie. இன்றைக்கு செய்யற பாவங்களுக்கு பிதாவின் சமூகத்தில் அவர் பரிந்து பேச முடியாது. Et encore aujourd'hui, il n'aurait pas pu demander pardon, être en instance intermédiaire devant le Père pour demander pardon pour mes péchés. இந்த உயிர்த்தெழுதலே தான் தங்கி இருக்கு. Et tout cela se fait grâce à la résurrection. எனக்கு தெரியும் நீ உங்களுக்கு 90 பேர் அல்ல 95 பேர் இந்த உயிர்த்தெழுதலை வாயில பேசியிருப்போம். ஆனா அதை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இருதயத்திலே அதிகமா நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். Le pasteur dit, je pense que 90 à 95% de personnes assises ici, vous parlez de la résurrection, mais vous ne le consentez pas, vous ne le ressentez pas dans votre cœur, l'importance de la résurrection dans votre vie. இது சுவிசேஷங்களிலே இயேசுநாதர் மரணத்துக்கும் அப்போஸ்தல நடபடிகளிலே இயேசுநாதர் உயிர்த்தார் என்று பலமா சாட்சி கொடுக்கவும் அதிக வசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. Il y a beaucoup de versets, beaucoup de passages dans les évangiles, les 4 évangiles qui indiquent la mort de Jésus-Christ, et on parle également beaucoup de sa résurrection dans le livre des Actes. ஒன்று சொல்றேன் கவனிங்க. Je vais vous dire une chose. நம்மள அநேகருக்கு நரகம்னா எனக்கு தெரியும் பிரதர். Beaucoup d'entre vous, si on vous parle de l'enfer, vous allez dire oui, je suis au courant. ஆனா இருதயத்துல எவ்வளவு தெரியும்னா, mais dans votre cœur, à quel point est-ce que vous avez la connaissance de ce terme? நரகத்தை பத்தி ஒரு விதமாவது இருதயத்துல தெரியுமான்னு நாம நம்புறது கஷ்டம். Je me pose la question s'il y a un pourcentage seulement, vous avez la connaissance de ce qu'est l'enfer. ஏன் அப்படி சொல்றேன்? Pourquoi est-ce que je parle ainsi? சுவிசேஷத்துக்கு என்ன பாடுபடுறோம்? Quelles sont aujourd'hui nos peines pour l'évangile? ஒரு விதம் கூட பாடுபடல. Même pas 1%. அப்ப நரகம் இருக்குன்னு நம்பினா எப்படி சுவிசேஷத்துக்கு பாடுபடாம நாம இருக்க முடியும்? Parce que si aujourd'hui tu sais et tu comprends ce qu'est l'enfer, pourquoi est-ce que tu ne réalises rien pour l'évangile? நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு நீங்க பார்க்கணும்னா அந்த காரியம் உங்களோட அனுபவத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு கணக்கு போடுறோம். Pour voir les dimensions, la profondeur de vos connaissances sur ces sujets, on peut donc le voir en fonction des actions que vous menez dans votre vie quotidienne. Est-ce qu'aujourd'hui j'annonce l'évangile? Est-ce que je donne du temps ou est-ce que je donne les tracts? Est-ce que je roule la voiture? Est-ce que je vis une vie pleine de témoignages? Si je fais aucun de ces efforts, il est faux de dire que je sais et je crois qu'il existe un enfer. Aujourd'hui, on peut parler de la résurrection de Jésus-Christ. On peut parler et avoir un débat l'un avec l'autre. Mais dans votre cœur, à quel point aujourd'hui vous avez la confiance et vous croyez que Jésus est ressuscité? C'est à chacun de nous de faire le point. Ok, இந்த உயிர்த்தெழுதலை பற்றி பாருங்க. எத்தனை பேர் இதை எந்த அளவுக்கு இந்த உயிர்த்தெழுதலை கண்டாங்கங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு சுவிசேஷகர் முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க. On va voir parmi les évangiles combien de personnes montrent et témoignent concernant la résurrection. முதலாவது மார்க் 16:9. Marc 14 verset 9. Je vous le dis en vérité, partout où la bonne nouvelle sera prêchée, dans le monde entier, on racontera aussi en mémoire de cette femme ce qu'elle a fait. 16:9.
இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவைகளை நினைப்பதற்காக. மார்க் 16:9. Marc 16, verset 9. Jésus, étant ressuscité le matin du premier jour de la semaine, apparut d'abord à Marie de Magdala, de laquelle il avait chassé 7 démons. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஓகே, 28 மத்தேயு 28 எடுங்க. Matthieu chapitre 28 9 verset 9. விட்டா சொல்லி கொண்டு போற, நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. Mais comme elles allaient pour l'annoncer à ses disciples, Jésus vint à leur rencontre et dit: Je vous salue. Elles s'approchèrent pour saisir ses pieds et elles se prosternèrent devant lui. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அந்த பெண்கள் இயேசுவை பார்க்க போன பெண்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். On voit ici que Jésus se montre aux femmes, à un groupe de femmes. லூக்கா 24 நீங்க வீட்டை போய் வாசிங்க, உங்களுக்கு தெரியும் எம்மாவுஸ் சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். Lisez chez vous le chapitre 24 du livre de Luc. On voit que Jésus apparaît aux disciples d'Emmaüs. யோவான் 20:19. Jean 20, verset 19. Le soir de ce jour, qui était le premier de la semaine, les portes du lieu où se trouvaient les disciples étant fermées, à cause de la crainte qu'ils avaient des Juifs, Jésus vint, se présenta au milieu d'eux et leur dit: La paix soit avec vous. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஓகே, வீட்டில் காண்பித்தார். 26-28. Le même chapitre, versets 26 à 28. 8 jours après, les disciples de Jésus étaient de nouveau dans la maison, et Thomas se trouvait avec eux. Jésus vint, les portes étant fermées, se présenta au milieu d'eux et dit: La paix soit avec vous. Puis il dit à Thomas: Avance ici ton doigt et regarde mes mains. Avance aussi ta main et mets-la dans mon côté. Et ne sois pas incrédule, mais crois. Thomas lui répondit: Mon Seigneur et mon Dieu. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தேமாவும் அவர்களோட கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அவர் முதலாவது வலுப்பட்ட தோமா இருக்கல்ல. On voit que la première apparition de Jésus, Thomas n'était pas là. 8 நாளைக்கு பிறகு வந்து தோமா இருக்கும் பொழுது அவர் தான் உயிர்த்தெழுந்ததை காண்பிக்கிறார். Et 8 jours après, lorsque Thomas était là, Jésus se montre à lui pour montrer qu'il est ressuscité. 1 Corinthiens 15 எடுங்க. 1 Corinthiens chapitre 15. 15 5 தொடக்கம் 8. 1 Corinthiens 15 5 தொடக்கம் 8. 5 தொடக்கம் 8. 5 தொடக்கம் 5 à 8. 15, 5 à 8. Et qu'il est apparu à Céphas, puis aux 12. Ensuite, il est apparu à plus de 500 frères à la fois, dont la plupart sont encore vivants, et dont quelques-uns sont morts. Ensuite, il est apparu à Jacques, puis à tous les apôtres. Après eux tous, il m'est aussi apparu à moi, comme à l'avorton, car je suis le moindre des apôtres. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஓகே, பார்க்குற முதலாவது கேபாதால் பேதுருக்கு தரிசனமானார். Donc premièrement, il apparu à Céphas, donc qui est Pierre. 500 பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார். Ensuite, en même temps, à 500 personnes. அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். Ensuite, aux apôtres. யாக்கோபுக்கு, அதாவது இயேசுநாதருடைய சகோதரன் யாக்கோபுக்கு தரிசனமானார். Et ensuite au frère de Jésus, donc qui est Jacques. பிறகு பவுலுக்கு தரிசனமானார். Et ensuite donc apparu à Paul. ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு இடங்கள்ல ஏன் இதை வலியுறுத்த வேண்டியிருக்குது? Pourquoi est-ce qu'on répète toutes ces visions donc de Jésus à ses chers, aux personnes avec qui il a côtoyé dans plusieurs livres dans la Bible? நான் சொல்ற திருப்பி கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதத்துக்கும்
மதத்தையும் நாங்கள் நம்பாமல் ஏன் இந்த கிறிஸ்தவத்தை நம்புகிறோன்னு சொன்னால் அந்த உயிர்த்தெழுதலில் தான் தங்கியிருக்கிறது. Bien qu'il y ait beaucoup d'autres religions ici sur terre, pourquoi est-ce qu'aujourd'hui on croit au christianisme et qu'on dit que c'est la religion véritable? Parce qu'il y a une résurrection dans cette religion. இதை மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் முதலாம் சொல்கிறேன், இயேசு முன்னறிவித்தார் தான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு. Jésus donc avait prédit qu'il allait mourir et qu'il allait ressusciter le 3e jour. தேவதூதர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவரை கல்லறையில் காணோம், நீங்க போய் சீசருக்கு சொல்லுங்க அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லி. L'ange de Dieu a dit également, Jésus n'est plus ici dans le tombeau, mais il est ressuscité d'entre les morts. Allez le dire aux disciples. அதுக்கு பிறகு அவர் மரியாளுக்கு காண்பிக்கிறார். Il a apparu ensuite à Marie de Magdala. மற்ற எல்லா சகோதரிகளும் சேர்ந்து நிற்கும்போது அவர் தரிசனமாகிறார். Jésus a apparu également à une multitude de femmes qui étaient regroupées. பேதுருக்கு தரிசனமாகிறார். Il montra également à Paul, à Pierre. சீசருக்கு ரூமில் தரிசனமாகிறார். Il se montra également dans la chambre aux disciples. 8 நாளைக்கு பிறகு தோமாவோட சேர்ந்து தரிசனமாகிறார் கேட்க. 8 jours plus tard, il se montre également à Thomas. 21ஆம் அதிகாரம் சொல்லல, அது கலிலேயாவில் கடல்ல இருக்கும்போது தரிசனமாகிறார். Dans chapitre 21, on voit que dans la mer de Galilée, il se montre aussi à d'autres. எம்மாவுஸ் சீசருக்கு தரிசனமாகிறார். Il se montra également en vision aux disciples d'Emmaüs. 500 பேர் ஒரேடியா இருக்க கலிலேயாவில் தரிசனமாகிறார். Et également en Galilée, lorsque 500 personnes étaient réunies. யாக்கோபு அதாவது இயேசுநாதருடைய சகோதரருக்கு தரிசனமாகிறார். Il se montra également à Jacques, frère de Jésus. பவுலுக்கு தரிசனமாகிறார். Et aussi à Paul. ஏன் இவ்வளவு தரம் பைபிளில் எழுதணும் இவர் ஆண்டவர் தரிசனமாகிறார்? Pourquoi il y a autant de passages dans la Bible et Jésus se montre ainsi à différentes personnes et que c'est écrit ainsi dans la Bible? திரும்ப ஊன்றி சொல்கிறேன், கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பானது. கிறிஸ்தவத்திலே இயேசுநாதர் உயிரோடு எழாவிட்டால் அவர் இந்த போதித்த போதனைகள், அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் கடல்ல நடந்தார், அவர் தண்ணீரை அதட்டினார், எதுவா இருந்தாலும் அது தேவன் என்று நிரூபிக்கிறதுக்கு போதாது. Je répète et j'insiste, pourquoi est-ce qu'il y a autant de passages qui montrent que Jésus est ressuscité et qu'il s'est montré à un grand nombre de personnes à différents moments? C'est pour montrer que Jésus est ressuscité d'entre les morts, parce que cela est la colonne vertébrale de la chrétienté. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. Livre des Actes. 1:3 வாசித்ததை நாம் திரும்ப வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:3. 1, verset 3. Après qu'il eut souffert, il leur apparut vivant et leur en donna plusieurs preuves, se montrant à eux pendant 40 jours et parlant des choses qui concernent le royaume de Dieu. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். திருஷ்டாந்தங்கள்னா அடையாளங்கள். Donc qu'est-ce que cela veut dire? Il s'est montré sous plusieurs preuves. அநேக தெளிவான அடையாளங்களாலே அவர் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறதாய் காண்பித்தார். Le verset dit clairement, il leur donna plusieurs preuves pour montrer qu'il est ressuscité d'entre les morts. இந்த இயேசுநாதர் உயிர்த்தெழுதலை சீசர் நம்பாவிட்டால் எப்படி சாகரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க? Si les disciples n'ont pas cru que Jésus est ressuscité d'entre les morts, comment est-ce qu'ils allaient sacrifier leur propre vie? இப்போ இது இப்படி இருக்கட்டும், ஒரு காரியத்தை பார்ப்போம். ரோமர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Livre des Romains. 1ஆவது அதிகாரம். Chapitre 1. 5வது வசனம். அது இதில் மாறி வரலாம் பாருங்க. அது கொஞ்சம் மாறி வரலாம் பிரெஞ்சில். 1:5 முதலாம் தமிழில் வாசிங்க, அதை பார்த்துக்கிங்க வாசிங்க. 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். Donc verset 4 en français, est déclaré fils de Dieu avec puissance selon l'esprit de sainteté par sa résurrection d'entre les morts, Jésus-Christ notre Seigneur. நான் இப்போ சொல்லிக்கொண்டு வரேன். அநேக இடங்களிலே முதலாக நான் சொன்னேன், இயேசு சொன்னார் நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு.
Jésus a donc dit, je mourirai, je ressusciterai le troisième jour. தேவதூதர் சாட்சி சொன்னாங்க அவர் கல்லறையில இல்ல அவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு. Les anges ont témoigné, il n'est plus dans le tombeau, mais il est ressuscité. அவர் அநேக தன்னோடு இருந்த அநேகருக்கு தான் உயிர்த்தெழுந்தவராய் காண்பிக்கிறார். Donc il a apparu à plusieurs personnes, un grand nombre de personnes pour montrer qu'il est ressuscité d'entre les morts. ஏன் அப்படி காண்பிக்கிறார்? Et pourquoi il se montre ainsi? ஏன் பைபிள்ல இவ்வளவு இடங்கள் இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது? Pourquoi dans la Bible il y a un grand nombre de passages qui montrent que Jésus est ressuscité et qu'il a apparu à plusieurs? இந்த வசனத்தை கவனிங்க. Regardez bien ce verset. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமான ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும். சரி, இவ்வளவு இருக்கட்டும். இப்ப மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். Donc vous voyez dans ce verset 3-4, par sa résurrection d'entre les morts, Jésus-Christ notre Seigneur, par qui nous avons reçu la grâce. அவர் உயிர்த்தெழுந்த படியினால் தான் அவர் தேவகுமார் அல்லது தான் தேவனை நிரூபிக்கிறார். C'est par sa résurrection qu'il témoigne qu'il est fils de Dieu ou bien qu'il est Dieu. ஆக நான் சொன்னேன் கிறிஸ்துவத்துல முதுகெலும்பு அந்த உயிர்த்தெழுதல் தான் இருக்கு. Colonne vertébrale de la chrétienté et donc que Jésus est ressuscité. இயேசு எழுந்திருக்காவிட்டா எல்லாமே போச்சு. Parce que si Jésus n'est pas ressuscité d'entre les morts, alors ça va être égal à plusieurs autres religions. அப்ப என்ன கவனிங்க, இந்த யூத சீசர்கள் எப்படி பயந்திருந்தாங்க? இயேசு மரித்த உடனே பயந்துட்டாங்க, எல்லாம் ஓடி சிதறி போயிட்டாங்க. Parce que lorsque Jésus est mort, les disciples donc ont eu une certaine frayeur et ils se sont tous dispersés. பேதுரு சபிக்கிற அளவுக்கு பின்வாங்கி போயிட்டாங்க. Pierre est arrivé à un moment où il voulait dire des injures, donc il a été à reculons dans sa vie chrétienne. மார்க்கில் ஒரு சீசன் சொல்லி இருக்குது. மார்க்கில் ஒரு சீசன் துப்பட்டிய உடுப்பையே காட்டி போட்டு ஓடிட்டான். On voit dans le livre de Marc qu'il y a un disciple qui a même laissé son habit et qu'il a couru. இயேசுவை பிடிச்சோன்னு எல்லாம் சிதறி போயிட்டாங்க. Une fois qu'ils ont attrapé Jésus et que Jésus donc est mort, tout le monde s'est dispersé, tous les disciples. பயத்துல ரூம்ல கதவை பூட்டிட்டு உள்ள இருக்காங்க. Et par crainte dans la chambre, ils s'enferment à clé et ils restent ensemble. அப்படிப்பட்ட அந்த சீசர்கள் எப்படி மரிக்கிறதுக்கு துணிஞ்சாங்க? Donc de tels disciples qui ont été dans cette situation, comment est-ce qu'un jour dans leur vie ils étaient prêts à mourir? அந்த பரிசுத்தர் வந்தது ஒரு காரியம் இல்லைன்னு நான் சொல்லல. C'est vrai qu'il y a une importance que le Saint-Esprit est venu parmi eux. அவங்க ஏன் அப்படி மரிக்க துணிந்தாங்கன்னா மரித்த இயேசுவை அவங்க உயிரோட பார்த்தாங்க. Et pourquoi ils étaient prêts, ces disciples, à donner leur vie eux-mêmes par la suite? Parce qu'ils ont vu Jésus mort et ressuscité. பாருங்க, அந்த தோமா அதை கண்ட உடனே அவன் சொல்றான், என் ஆண்டவரே, என் தேவனே. Regardez Thomas, lorsqu'il a vu Jésus ressuscité, qui lui a apparu, il a dit, mon Dieu, mon Sauveur, mon Seigneur. இயேசுநாதர் உயிரோடு இருக்கும்போது தெளிவா சொன்னார், நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன். ஆனா இவங்க நம்பல. Mais Jésus, lorsqu'il était vivant, qu'il était avec eux, leur a pourtant clairement dit, je mourirai et je ressusciterai le troisième jour, mais ils n'ont pas cru. பாருங்க, ஒரு காரியம் சொல்றேன். அப்போஸ்தலர் இல்ல யோவான் 20 அதிகாரத்தை எடுங்க. அதை கொஞ்சம் கவனமா வாசித்தா செத்த பிறகு அவர் உயிரோ அதை வாசி சொல்றேன். 20 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, அது ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். Regardez le livre de Jean, chapitre 20. 4 இருந்து 9 மட்டும் வாசிங்க. 4 à 9. Ils couraient tous deux ensemble, mais l'autre disciple courut plus vite que Pierre et arriva le premier au sépulcre. S'étant baissé, il vit les bandes qui étaient à terre, cependant il n'entra pas. Simon Pierre, qui le suivait, arriva et entra dans le sépulcre. Il vit les bandes qui étaient à terre et le linge qu'on avait mis sur la tête de Jésus, non pas avec les bandes, mais plié dans un lieu à part. Alors l'autre disciple, qui était arrivé le premier au sépulcre, entra aussi, et il vit et il crut, car il ne comprenait pas encore que selon l'Écriture, Jésus devait ressusciter des morts. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்துக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார். ஓகே, கண்டு என்ன விசுவாசித்தாங்க? Ils ont vu, et qu'est-ce qu'ils ont cru alors? இயேசு உண்மையா நம்புறாங்களா? அப்படியே இருக்கு.
Est-ce qu'ils ont vraiment cru que Jésus est ressuscité? ஏன் இப்படி திருப்பி கட்ட பயமா இருக்கா? பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. Le verset suivant. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? முதலில் இருக்குது துணிய பெரும்பா இருக்குது, அவர் தனியே போயிட்டார், ஆகவே உயிர்த்தெழுந்து எழுந்து நம்பினாங்க. La première chose, on voit que les linges, donc les bandes ont été pliées, ont été mis à part. ஆனா மத்த வேத வசனம் சொல்றது இன்னும் அவங்க அதை அறியவில்லை. Mais d'autres passages, le passage d'après dit, ils ont vu mais ils ne comprenaient pas encore, ils ne savaient pas. இது சிம்பிளா சொன்னா, Si je le dis d'une façon simple, மூளையில அவங்க விசுவாசிச்சாங்க. eux, ils ont cru dans leur intellect que ஆனா இருதயத்துல இன்னும் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் தேவன்ங்கிறதை விசுவாசிக்க முடியல. mais dans leur cœur, ils n'étaient pas encore capables de croire que Jésus est ressuscité. ஏன் அப்படி எழுதிருக்குன்னா, Pourquoi est-ce que c'est écrit ainsi dans ces versets? எடுங்க மார்க்கெடுங்க இல்லாட்டி உட்காரையும் வரும் பார்ப்போம். மார்க்கெடு தான் நிற்கிறேன். 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, இதை கவனிங்க. Marc chapitre 8. இல்லாட்டி லூக்கா 9 எடுங்க. சரியா ஒரு நிமிஷம் போங்க. லூக்கா 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 9 எடுங்க. Luc chapitre 9. இதில் வாசித்தா தான் உங்களுக்கு விளங்கும். On va lire ce passage pour comprendre. 44, 45. Versets 44 et 45. Jésus il dit à ses disciples, pour vous, écoutez bien ceci. Le Fils de l'homme doit être livré entre les mains des hommes. Mais les disciples ne comprenaient pas cette parole. Elle était voilée pour eux, afin qu'ils n'en eussent pas le sens, et ils craignaient de l'interroger à ce sujet. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் அவர்கள் பயந்தார்கள். அவர் நேரா தான் சொல்றார், நான் ஒப்புக் கொடுக்கப்படுவேன்னு. Jésus dit clairement qu'il va être livré entre les mains des hommes. அவங்க அறியவில்லைன்னு சொன்னால், donc s'ils ne comprenaient pas, அல்லது உணரவில்லைன்னு சொன்னால், s'ils ne ressentaient pas இப்படி எல்லாம் மேசியாக்கு நடக்கும்ங்கிறது அவங்களால கிரகிக்க முடியல. Ils n'arrivaient pas à le croire et comprendre que tout cela allait passer dans la vie de Jésus. நல்லா கவனிங்க. இப்ப அதுல நாங்க பார்க்கிறோம், சீட தனியா இருக்குது. On voit dans l'autre verset que les disciples sont à part. ஆகவே அவங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் வந்து அந்த உடம்பை கலவெடுத்து கொண்டு போனா தலையில இருக்க சீலை ஒரு பக்கமும் உடம்புல இருக்க சீலை ஒரு பக்கம் வச்சுட்டு உடம்பை எடுத்துட்டு போக மாட்டாங்க. Donc ils ont constaté que dans cet endroit, dans le tombeau, le sépulcre, quand ils sont entrés, le linge était plié d'un côté, celui qui était pour le corps et celui qui était sur la tête. Si quelqu'un a volé le corps, il ne sera pas rangé ainsi. ஆகவே அவங்களுடைய மனதின்படி அவர் எழுப்பிட்டார், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். Donc dans leur intelligence, ils comprennent que Jésus est ressuscité. ஆனா இன்னும் அது எல்லாம் கிரகிச்சு இவர் தான் தெய்வம், இவர் சொன்னதுல உண்மைன்னு கிரகிக்கிற அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு பக்குவம் காணும். Mais ils n'arrivent pas, ils n'ont pas encore la maturité de le prendre à cœur, ce qui vient de se passer, que Jésus est ressuscité. இது அப்படியே உங்களுக்கும் எனக்கு தூக்கி போடும். Et donc ces mêmes versets, ces mêmes paroles s'appliquent à vous et moi. தயவு செய்து இதை அப்படியே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு உங்களுக்கு போடுங்க. Il faut se mettre à la place des disciples et comprendre, se mettre dans cette situation. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரசங்கம் பண்ணி வேத வாசி இயேசு உயிர்த்தெழுந்தார். Aujourd'hui, nous savons tous, nous avons écouté dans les prédications, nous avons lu dans la Bible que Jésus est ressuscité d'entre les morts. ஆனால் உள்ளத்தின் ஆழத்துல தெரியுமா? Mais est-ce qu'au fond de nous, dans notre cœur, on le conçoit, on ressent que Jésus est ressuscité? என்னையும் நான் சொல்றேன், உங்களையும் நான் சொல்றேன். Je parle de vous et je parle de moi également. உண்மைப்படி அவர் உயிரோடு எழுந்திருந்தார், s'il est véritablement ressuscité d'entre les morts, உண்மைப்படி அதை நாம் இதயத்தில் விசுவாசித்திருந்தால், et si en vérité j'ai foi en cette parole, je le crois dans mon cœur, ஏன் எதிர்காலத்தை குறித்து பயம்? pourquoi est-ce que je m'inquiète de l'avenir? ஏன் பிள்ளைகளை குறித்து பயம்? Pourquoi est-ce que je m'inquiète de l'avenir de mes enfants? ஏன் சபையை குறித்து பயம்? Pourquoi est-ce que je crains de l'avenir de l'Église? யோசி. À nous de réfléchir. அப்ப சீசரை போல நாங்கள் இருக்க முடியும். Parce qu'aujourd'hui nous pouvons également être à la place des disciples. ஆனா சீசர்கள் பிறகு அதை நம்பினாங்க. Mais par la suite les disciples ont cru ce qui s'est passé. அப்போஸ்தலர் ஒரு சாட்சி இருக்கு, சீசர்கள் பலமாய்
அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுத்தார்கள். Dans Actes, il y a un verset qui dit que les disciples ont témoigné fortement, vivement de la résurrection de Jésus. அப்படின்னு சொன்னா அவங்க உயிர்த்தெழுதல் நம்பினாங்க, இயேசுதான் அந்த தெய்வம்னு உண்மையா நம்பினாங்க. Pourquoi? Parce que les disciples ont réellement cru, ils ont une foi que Jésus est ressuscité d'entre les morts. இந்த சபையில நாங்க உயிர்த்தெழுதலை இருதயத்தின் ஆழத்துல நம்ம நம்புவோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கணும். Aujourd'hui dans cette église, si au plus profond de mon cœur, je crois que Jésus est ressuscité d'entre les morts, alors ma vie a changé ou elle va changer. நான் இன்னைக்கு அதை தியானம் பண்ணும்போது நான் யோசிச்சேன், நான் எந்த அளவுக்கு இதை உண்மை நான் சொல்றேன். 5% 10% நீங்க இருதயத்தை நம்புங்கன்னு நான் சொல்ல வரல. Je ne dis pas à 5% ou à hauteur de 10% croyez à cette parole. நம்ப வேண்டிய அளவுக்கு இயேசுவோட உயிர்த்தெழுதல் எனக்கு நம்பிக்கை இல்லை. Mais aujourd'hui nous n'avons pas suffisamment foi, la compréhension dans le cœur, nous ne consentons pas exactement la résurrection de Christ dans notre vie. ரட்சிப்பை குறித்து நான் பேசல. Je ne parle pas du salut. ரட்சிக்கிற அளவுக்கு நம்மள எல்லாரும் இல்லாட்டி ஒரு சிலர் விசுவாசி இருக்கிறோம். Parce qu'aujourd'hui un certain nombre d'entre vous vous êtes sauvés, vous comprenez, vous savez ce qu'est le salut. ஆனா இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை பயமில்லாமல் ஓடுறதுக்கு அளவுக்கு அவர் உயிர்த்தெழுந்தார்னு நாங்க நம்பல. Mais aujourd'hui nous n'avons pas la certitude de cette résurrection à hauteur de vivre sans avoir d'inquiétude concernant l'avenir. உங்களை குறை சொல்லல. Je ne parle pas mal de vous. நானும் அப்படித்தான் இருக்கிறேன். Parce que moi aussi dans ma vie, நான் என்ன சொல்ல வர்றேன்? je me mets à cette place. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, En cette journée de résurrection, நாங்க மீண்டும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம். nous avons besoin à nouveau de nous consacrer entre les mains de Dieu. ரட்சிப்புக்காக ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்தினீ நான் நம்புறேன். Pour le salut, le Seigneur donc est ressuscité d'entre les morts et ça je le crois, j'ai foi. ஆனா நீங்க உயிர்த்தெழுந்து இன்றைக்கு சோமா போல என் ஆண்டவரே என் தேவனேன்னு நான் சொன்னால் ஏன் நான் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பயப்படுறேன்? Mais si, comme Thomas, aujourd'hui dans ma vie, je dis mon Seigneur, mon Dieu, alors pourquoi est-ce que je m'inquiète des problèmes que je rencontre dans le monde? ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது ஏன் இந்த நாள் சரி வருமா, இல்லாட்டி எங்களுடைய பிள்ளையோட வாழ்வு சரி வருமா, இல்லாட்டி ஆவிக்குரிய வாழ்வுல நான் பலப்படுவேனா, ஏன் இந்த சந்தேகம்? Pourquoi au quotidien, toutes ces interrogations concernant ma vie, est-ce que je vais réussir dans ce plan? Est-ce que cela va arriver à mon fils? Est-ce que tout cela va bien se passer? இன்றைக்கு அவர் உயிரோடு எழும்பி இருந்தால், parce que si aujourd'hui Jésus est ressuscité, பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறார். Il est auprès du Père à sa droite et fait l'intermédiaire pour parler pour nous. இன்னைக்கு अनेகருடைய தவறான கருத்து அவர் என்ன பரிந்து பேசுகிறார், பாவம் செஞ்சாம இருந்துச்சுனா அவர் பரிந்து பேசுகிறார்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். Beaucoup d'entre nous aujourd'hui, nous avons fait la somme des choses en pensant que Jésus sera à la droite du Père et il parlera et nous défendra pour nos péchés, mais ce n'est pas que pour cela. C'est une chose qui est véritable. Lorsque nous faisons des péchés et que nous lui demandons pardon, il est là pour faire l'instance, l'intermédiaire auprès du Père, pour insister, pour demander pardon. Cela est vrai. Mais il n'est pas intermédiaire, uniquement pour cela. Que ce soit notre besoin pour grandir dans la sainteté ou nos besoins de façon générale, Jésus est là pour nous. நாம இதயத்திலே எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்திலே நாங்க பயம் இல்லாம எல்லாவற்றையும் அவரை கருத்து ஒப்பு கொடுத்துட்டு வாழ முடியும். À quelle hauteur aujourd'hui je crois, j'ai la foi qu'il est ressuscité d'entre les morts. À ce point-là, je pourrais vivre sans peur, sans inquiétude dans ma vie au quotidien. ஒரு சிலர் இன்னும் உயிர்த்தெழுதலை உங்களுடைய ரட்சிப்பு கூட நம்பாம இருக்கலாம். Certains d'entre vous aujourd'hui, vous ne croyez même pas à la résurrection au point d'être tout simplement sauvés. Certains, vous croyez en Jésus juste pour être sauvés, pour avoir le salut. Le pasteur dit, le concernant, il sait que Jésus est ressuscité d'entre les morts et à 100% il le croit et il obtient le salut à ce sujet. Mais il dit, le fait à quelle hauteur, à quel point aujourd'hui je me suis consacré pour vivre la résurrection de Christ dans ma vie, j'ai encore des efforts à faire moi-même. Parce que s'il est vrai qu'il est ressuscité,
ressuscité. என்ன நடந்தாலும் அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க முடியாதா? Quoi qu'il se passe, est-ce que je ne suis pas capable de me consacrer devant Dieu, entre ses mains? தோமாவை பூரா ஆண்டவரே என் தேவனேன்னு உண்மையாய் சொன்னால் ஏன் அந்த தெய்வத்தின் கரத்துல எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாம தடுமாறணும்? என்னை சேர்த்து நான் சொல்றேன். Si comme Thomas aujourd'hui, je ne peux pas dire mon Seigneur, mon Dieu, et que je ne consacre pas ma vie, regardez comment je peux être confus dans mon quotidien, quelle vie minable est-ce que je vis au quotidien. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாரா? Que le Seigneur puisse nous aider. எத்தனை பேர் இன்னும் நீங்க என்னைய போல எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? Combien d'entre vous, comme moi, avez peur de l'avenir? உயிர்த்தெழுந்த இயேசு நான் மரித்தேன் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல இயேசு உயிரோடு இருக்கிறாரா இருந்தால் ஏன் அவங்க பயப்படுகிறோம்? ஏன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம்? ஏன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறோம்? ஏன் சபையை குறித்து கூட கவலைப்படுகிறோம்? Aujourd'hui, si on dit réellement que Jésus est mort et qu'il est ressuscité le 3e jour, pourquoi est-ce que je m'inquiète pour mon quotidien, pour mon avenir, ou alors pour mes enfants, ou encore pour l'Église? உன்னைய பார்த்து தான் பேசுகிறா, உன்னைய பார்த்து தான் பேசுகிறா. ஏன் நீ பயப்படுகிற? ஏன் நான் உயிரோடு இல்லையா? நான் செத்தா இருக்கிறேன். நான் மறுபடி உயிரோடு எழும்புறதை நீ நம்புறியா நம்பலையா? Jésus parle à chacun de nous de façon individuelle aujourd'hui. Est-ce que tu crois en la résurrection? Alors si tu crois en lui, tu n'as pas à t'inquiéter concernant l'avenir. என்னோடு பேசுகிறார். அதனால் நம்புறேன் உங்களை அநேகரோடு பேசுகிறார். இன்னும் பயத்தோடு, இன்னும் கேள்விக்குறியோடு, இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நாம தடுமாறுகிறோம். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலே அந்த கட்டுக்கள், பிசாசு உன்னை போட்டிருக்க கட்டுக்கள், உன்னுடைய பயங்கள், உன்னுடைய பிரீதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போது உடைக்கப்படுவதாக. Et donc Dieu parle, le pasteur aujourd'hui, il parle également à chacun de nous. Si nous avons vraiment la certitude de sa résurrection, nous ne devons pas avoir peur concernant toutes les questions que nous avons dans le monde, concernant l'avenir. Il faut que tous ces mauvais liens qu'on a du mal, nous en soyons aujourd'hui libérés. Pour cela, nous consacrer pleinement entre les mains de Dieu. Aujourd'hui, tu es dans les mains du Seigneur qui a vaincu la mort. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின அந்த இயேசுவின் கரத்துல நீ இருக்கிற. Jésus a eu la victoire sur la mort et c'est entre les mains de ce Dieu que tu te consacres. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு கிரியை செய்யட்டும். Et que la puissance de sa résurrection agisse en chacun de nous. பயங்கள் எங்களை விட்டு விலகட்டும். Il faut que toutes les craintes soient libérées, que nous n'ayons plus les doutes. கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொடு. Et qu'on puisse nous consacrer pleinement entre les mains. கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொடு. Consacre-toi entre ses mains. Je dis encore une chose avant de finir. Il y en a certains, ou même beaucoup parmi vous, qui croyaient et qui avaient donc le salut. ஒரு சிலர் இன்னும் நீங்க ரட்சிப்புக்கு கூட இயேசுவை சரியா நீங்க புரிஞ்சுக்கொள்ளாம ஒப்பு கொடுக்காம இருக்கீங்க. Et encore une partie d'entre vous qui n'avez pas compris ce qu'est le salut et vous ne vous êtes pas consacrés à Dieu. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உன்னை நோக்கி கெஞ்சுறேன். இன்றைக்காவது ரட்சிப்புக்கு மனம் திரும்பி இயேசு பாதத்திலே அந்த பாவத்தை விட்டு ஒப்புக்கொடு. Et au nom de Jésus-Christ, je t'implore pour que tu puisses te consacrer entre ses mains, que tu puisses demander pardon et réellement obtenir pleinement ce salut dans ta vie. Certaines personnes sont concernées par la première situation et d'autres dans l'autre manière que je viens d'expliquer. Mais beaucoup, et je m'inclus dans ce beaucoup. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா செய்வார் நம்பிக்கையோட வாழ பலகல்ல ஒன்று ரெண்டு இல்லை இதில் இருக்கிற அநேகம் நாங்கள் அப்படித்தான் இன்னும் வாழ்கிறோம். Beaucoup d'entre nous, et je m'inclus dedans, dit le pasteur, nous vivons dans un esprit de crainte. Nous ne sommes pas libérés par la puissance de Dieu qui enlève cette crainte de l'avenir, du monde, du quotidien. Ce problème ne sera pas résolu en une journée. என்னுடைய முழு வாழ்க்கையும் என்னுடைய குடும்பம் என்னுடைய சபை எதுவாக இருந்தாலும் என்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவரீர் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். Mais il faut un commencement à tout. C'est pourquoi nous devons nous consacrer aujourd'hui dans les mains du Seigneur pour que ma vie, ma famille, mon église, nous puissions faire un effort là-dessus. நான் ஆவியில உணர்றேன் அநேகரோட தேவன் பேசுறார். Et je ressens dans mon esprit, dit le pasteur, que l'Éternel parle à beaucoup d'entre
vous ici présents. நீங்க உண்மையா கிறிஸ்தவரா இருந்தாலும் இன்னும் பயத்தோட என்னைய போல நடுக்கத்தோட எதிர்கால கேள்விக்குறியோட நீங்க அநேகர் வாங்குறீங்க. Parce que si tu es chrétien tout comme moi aujourd'hui et que tu suis sa parole et tu veux faire des efforts, vous êtes ici avec beaucoup de questions concernant le quotidien et l'avenir. பயமில்லாம இயேசுவின் கரத்துல அர்ப்பணி. Mais sans crainte, consacre-toi entre les mains de Dieu. ரட்சிப்புக்கு இல்ல, Non pour le salut, இந்த முழு வாழ்க்கையும் உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். mais dis que toute ma vie, Seigneur, இந்த முழு வாழ்க்கையும் ஒப்பு je la கொடுக்கிறேன். livre entre tes mains. பயமில்லாம ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Sans frayeur, sans crainte. ஏன்னா நீ உயிர்த்தெழுந்த தெய்வம் Parce ஆண்டவரே. que tu es le Dieu qui est ressuscité. வானத்திலும் பூமியில் சகல அதிகாரமுடைய தெய்வம் நீங்க ஆண்டவரே. Parce que tu as toute puissance et pouvoir sur les cieux et sur la terre. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. Je crois en toi, Seigneur. என் எதிர்காலம் முழுவதையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Tout mon avenir est entre tes mains. அது எப்படி பிழையா போனாலும் பரவாயில்ல. Même si je me détourne dans நீ le அதை chemin, சரிப்படுத்துகிற ஆண்டவரே. je sais que tu me remettras நான் dans le நம்புறேன் chemin. ஆண்டவரே. Parce que je crois en சொல்லுங்க toi. வாழ்க்கை சொல்லுங்க நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க இயேசுவே உம்மை நான் நம்புறேன் ஆண்டவரே. ரட்சிப்புக்கு மாத்திரம் அல்ல என் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது எப்படி தவறா போனாலும் பிழையா போனாலும் இப்பொழுது எல்லாம் சின்னாபின்னமா இருந்தாலும் நான் உம்மை நம்புறேன். நீ அதை சரிப்படுத்துவீர் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவரே. இயேசுவே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை உண்மையே நாங்க நம்புற அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நீங்க கிருபையை தாங்க உங்களுடைய ஆவியினாலே நீங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே.